ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த கர்த்தருடைய ஆராதனையில் வந்திருக்கிற உங்களையும் இந்த ஒளிப்பதிவு மூலமாக இந்த சத்தத்தை கேட்கிற யாவரையும் கூட கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவான சந்தோஷத்தை நிச்சயமாய் அவர் தருவார். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற வேத பகுதி, உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், மாறுபாடான இரு வழிகளில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்த ஆராதனையில் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிற நம்மை பார்த்து வேதம் சொல்கிறது, உத்தமனாய் நடக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு உண்டு. அல்லேலூயா. அப்படியானால் வேதம் சொல்லுகிறது, நம்மை பார்த்து நீங்கள் உத்தமமாய் நடக்கணும். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கவனிக்கணும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம ஒவ்வொருவரும் தேவ ஜனங்களாக இருக்கிறோம், தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் உத்தமமாய் வாழவும் நடக்க முடியும். அதே போல் மாறுபாடான வழிகளில் நடக்க முடியும். கவனிக்கணும். இங்கே தான் தேவனை கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறதில்ல, விட்டு கொடுக்குறார். உங்களை தடுக்கிறதே இல்லை. உத்தமமாய் வாழவும் முடியும், மாறுபாடான வழிகளையும் நீங்கள் வாழ முடியும். கர்த்தர் சடனாக என்ன பண்ணுறதில்ல, நம்மை அவர் தடுக்கிறதே இல்லை. உலகத்தில் சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் வாழலாம், அதுக்காக தான் இந்த பூமியில் நம்ம வந்திருக்கிறோம், எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணால் வாழலாம் அப்படின்னு உலகமும் உலகத்தாரும் சொல்லுவாங்க. ஆனால் தேவனோ தம்முடைய ஜனங்களை எப்படி வேண்டுமானாலும் வாழ்வதற்கு இடம் கொடாமல், இங்கே தான் கவனிக்கணும், இடம் கொடாமல் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் வாழ அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன் அவர் உத்தமமாய் வாழ விரும்புகிறார் அப்படின்னா, பாருங்க, வேதம் சொல்லுகிறது. 18ஆம் சங்கீதம் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 30ஆம் வசனம் நானே வாசிக்கிறேன். தேவனுடைய வழி உத்தமமானது. அல்லேலூயா. போதும். தேவனுடைய வழி உத்தமமானது. அப்போ யார் அதில் பிரவேசிக்க முடியும்னாக்கா, உத்தமமாக இருக்கிறது தான் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். பாருங்களேன். 84ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காமல் இரார். நிச்சயமாக உங்களுக்கு நன்மை உண்டு. மூன்றாவது நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கர்த்தர் உத்தமனுக்கு கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் நம்ம வேத வசனத்தை கொண்டு உத்தமமாய் வாழ்கிற தேவ ஜனங்களுக்கு இந்த பூமியில் அவர் சகல நன்மைகளையும் அவர் வைத்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்படின்னா உத்தமமாய் நீங்கள் வாழும்போது, ஒவ்வொரு தேவ பிள்ளையும் வாழும்போது, அந்த நன்மைகள், தேவன் வைத்திருக்கிற நன்மைகள்லாம் நீங்கள் சுதந்திரிக்க முடியும், நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும், நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ உத்தமமாய் வாழ்கிற தேவ ஜனங்களாகிய தேவ பிள்ளைகளாகிய யாவரையும் இந்த பூமியில் தேவனாய் கர்த்தர் சகல நன்மையும் கொடுத்து முடிவில்
ரட்சிக்கப்படும்படி செய்கிறார். அல்லேலூயா. இது எந்த ரட்சிப்பு? முடிவில் ஏன் நம்ம தான் ரட்சிக்கப்பட்டோமே, எத்தனை வாட்டி நம்ம ரட்சிப்பு அடையணும்? இன்னைக்கு நீங்கள் கேட்டால் நீங்கள் ரட்சிப்பு நான் பெற்றுக்கொண்டேனே அப்படின்னு சொல்கிறீங்க. எத்தனை வாட்டி நம்ம ரட்சிப்பு பெறணும் அப்படின்னா, நம்ம ஒரு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். ரட்சிப்பு என்று சொன்னாலே எங்கெல்லாம் ரட்சிப்பு என்ற வார்த்தை வருகிறதோ அங்கெல்லாம் விடுதலை. அப்படியானா நம்ம வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். என்ன ரட்சிப்பு? பாவத்திலிருந்து விடுதலை. அப்போ முடிவு பரிந்த இங்கே முடிவில் இங்கே ரட்சிக்கப்படுவான் இல்லையா? உத்தமத்தில் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று போடுறது. அப்போ அது எந்த ரட்சிப்பு அப்படின்னா, இந்த பூமியிலேருந்து விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனை கர்த்தர் பாருங்க, தம்முடைய ஜனங்களை உத்தமத்தில் அவர் வாழ அவர் கற்றுக் கொடுத்து, இந்த பூமியில் இந்த வாழ்க்கையிலையும் நமக்கு ஆசீர்வாதமும், முடிவில் பரலோக ராஜ்யத்தை தேவனை கர்த்தர் நம்மை பெற்றுக்கொள்ளும்படி அவர் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய வழி உத்தமமானது. நம்ம வேற வழியில் போயிட்டு அவருடைய நன்மைகளை ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, திருப்பவே முடியாதுங்க. வேற வழியில் நம்ம மாறுபாடான வழியில் போயிட்டு நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லி நம்ம ஆண்டுகிட்ட போய் தர்க்கமும் பண்ண முடியாது, கேட்கவும் முடியாது. அவர் கொடுத்தா தான். ஆகையினால வேதம் என்ன சொல்லுதோ அதன்படி நாம் நடக்கும்போது தான் வேதத்தின் ஆசீர்வாதம் நிச்சயமாக வரும். கவனிக்கணும், வேதத்தில் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நடந்து பாருங்கள். வாழ்க்கையில் நிச்சயமாய் ஆசீர்வாதம் வருதா இல்லையான்னு நீங்கள் சோதித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அப்படியானால் பாருங்க, தேவ பிள்ளைகளாகிய தேவ ஜனமாகிய நாம் எப்போதும் உத்தமமாய் வாழ வேண்டும். அப்போ உத்தமம் என்று சொன்னால் என்ன? என்ன அது உத்தமம்னா? நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? உத்தமம்னா நான் ஷார்ட்டாக ஒரே வரியில் சொல்கிறேன், குற்றமற்றவராக இருக்கணும். குற்றமற்றவர்களாக இருக்கணும். இதுதான் உத்தமம். இந்த குற்றமற்றவர்களாய் நம்ம இந்த பூமியில் தேவ ஜனங்களாய் நம்ம என்ன செய்யணுமா? நம்ம நடக்கணும், வாழணும் அப்படின்னு தேவனை கர்த்தர் பாருங்க விரும்புகிறார். அது மாத்திரம் இல்லை, கட்டாயமாக இருக்கும்படி சொல்கிறார். நீங்கள் உத்தமனா இருக்கணும், குற்றமற்றவர்களாக இருக்கணும், கட்டாயப்படுத்துகிறாரு. இதுதான் உபதேசம். கவனிக்கணும், நமக்கு கட்டளை, இது கட்டாயமாக செய்யணும். என்னடா இது இவ்வளோ இதுவாக கட்டாயமாக சொல்கிறாங்களே, வேற சபையெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லியே தெரியல. போய் நீங்கள் வசனத்தை வாசித்து பாருங்க. மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் இயேசுக்கு சொல்கிறத நீங்கள் வாசித்து பாருங்களேன். நான் சொல்லலை, இங்கே இயேசுக்கு சொன்னதாக எழுதப்படுகிறது. 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். உபதேசம் ஒவ்வொருவரும் கீழ்ப்படிய வேண்டும். வேதத்தை வாசிப்போம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கவனிக்கணும், இங்கதான் இதைதான் நம்ம என்ன பண்றது இல்ல, கட்டளையே நம்ம கவனிக்கிறது இல்ல, உபதேசங்களை நம்ம கவனிக்கிறதே இல்ல. உபதேசங்கள் என்று சொன்னால் என்ன? இது சுவிசேஷங்கள் அல்ல. சுவிசேஷங்கள் வேற, உபதேசங்கள் வேற. சுவிசேஷங்கள் அப்படி என்ன சொல்லுதுன்னா, இயேசு உன்னை நேசிக்கிறார்ப்பா, சந்தோஷம். ஏன்னா நீ எவ்வளோ பெரிய பாவியாரு, உன் ஆண்டவர் நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லுவது சுவிசேஷம். ஏன் அப்படின்னா, ஆண்டவரே அறியாதவன், அவனுக்கு போய் உபதேசத்தை ஆண்டவர் ஒரு நாளும் கொடுக்கல. ஆனால் உபதேசத்தை எப்போ கொடுக்குறாருன்னா, ஒருவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று தேவ சபைக்குள்ளே வந்து உட்காரான் பார்த்தீங்களா, அவனுக்கு தான் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இது. அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். என்ன உபதேசம் அப்படின்னா, கட்டளைகளை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். கர்த்தருடைய கட்டளைகளை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாமல் போனாலும் கர்த்தருடைய கட்டளைகளை நாம் கை கொண்டு ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சிஸ்டத்தை ஆண்டவர் வச்சுட்டா, தேவ பிள்ளைங்க இப்படி தான் வாழணும்னு. கட்டளைகளை நீங்கள் வாழாமல் இருங்க, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதெல்லாம் கர்த்தர் கிடையாது. நீங்கள் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவர்கள் கை கொள்ளும்போது அதற்குண்டான பலனை இந்த பூமியில் பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் கை கொண்டு நடக்கும்போது பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள். ஹல்லேலூயா. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் என்னிலேயும். கவனிக்கிறோம், நாங்கள் இல்லையா, நான் உன்னிலேயும். வேதத்தை வாசிக்கலாமா? நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள்.
ஒருவன் என்னிலும் ம். நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். போதும். அல்லேலூயா. இப்ப நம்ம கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கணும். நம்ம அப்படி நிலைத்திருக்கும் போது அவர் நமக்குள்ள நிலைத்திருப்பார். எப்படி நிலைத்திருக்கணும் அப்படின்னா, உபதேசங்களின்படி நடக்கும்போது கர்த்தர் நமக்குள்ள அவர் என்ன பண்ணுவார்னா வாசமா இருந்து நமக்கு அவர் சகல நன்மைகளை அவர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானா நம்ம தேவனுடைய உபதேசங்கள் இனி கஷ்டமா இருக்கும். தேவனுடைய உபதேசங்களை நாம் கற்று நடப்பது எப்படிப்பட்ட வழினா இடுக்கமான வாசல். இதையும் நம்ம அறிஞ்சுக்கணும். தேவ பிள்ளைங்களுக்கு கஷ்டமான ஒரு பாதை தான், நெருக்கமான பாதை தான், விசாலமான பாதையே கிடையாது. விசாலமான பாதை எங்கே போய் முடியும்னாக்கா நரகத்தில் போய் முடியும். அப்போ நம்ம தேவனாய் கர்த்தர் நமக்கு விசாலமான பாதை நமக்கு ஒரு நாளும் அனுமதிக்கலை. நமக்கு எப்படிப்பட்ட பாதைன்னா இடுக்கமான பாதையில் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அதுதான் தேவனாய் கர்த்தருடைய சிறப்பே. அல்லேலூயா. இடுக்கமான பாதை தான். இது கஷ்டம் போல நமக்கு தோன்றும். ஆனால் அதில் தேவனாய் கர்த்தர் உலகத்தில் இல்லாத மிகப்பெரிய ஆசீர்வாதமான தேவனாய் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்ம இந்த உபதேசத்தில் தேவனுடைய கட்டளைகளை கற்பனைகளை நம்ம கை கொண்டு குற்றமற்றவளை நடக்கணும். அல்லேலூயா. வேற எதுவுமே ஒரு எதிர்பார்க்கலைங்க. வேற எதுவுமே நம்ம எதிர்பார்க்கல. நம்ம இடத்துல என் கட்டளைகளை கற்பனை என்ன பண்ணு, நீ அதை கீழ்ப்படிந்து நடந்தினா நீ என்கிட்ட அன்பு செலுத்துறன்னு அர்த்தம். தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு. அப்போ நம்ம மட்டும் அன்பு செலுத்துறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நான் ஆண்டவரை தான் நேசிக்கிறேன், நான் ஆண்டவர் தான் நேசிக்கிறேன், என் இருதயத்தில் ஆண்டவர் தான் இருக்கிறான்னு சொல்லி வேற மாதிரி நடந்து நிற்பாங்க. மாறுபாடான வழியில் நடந்து நிற்பாங்க. கேட்டால் நான் ஆண்டவரை தான் நேசிக்கிறேன் அப்படின்னும். ஆண்டவரை நேசிக்கிறதுல வாயில் சொல்லக்கூடாதுங்க, நம்முடைய வழிகளில் இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் உபதேசத்தில். அல்லேலூயா. அப்படியானால் இந்த உபதேசத்தில் நாம் வழுவாமல் நம்ம நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. எப்படி நிலைத்திருக்கணும்னா வழுவாமல் நிலைத்திருக்கணும். வேதத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்ற இந்த வேத வசனத்தை ஒன்று வாசிப்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். கவனிங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3, 4. ஆகிலும் சர்ப்பமானது 2ஆம் வசனம், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இப்போ அப்போஸ்தலன் பவுல் யாருக்கு எழுதுறாருன்னா கொரிந்து சபையில் இருக்கிற விசுவாசிகள் எழுதுறாரு. ஏதோ அவருக்கு தான் எழுதுட்டான்னு நினச்சிக்காதீங்க. இது எல்லா சபைக்கும் அது பொருந்தும். இன்றைக்கு நம்மை பார்த்துறாரு, எழுதப்பட்ட வேத வார்த்தை உங்களுக்கு நேராவது உங்களை கற்புள்ள கன்னிகைகளாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக நான் தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் சொல்லிட்டு 3ஆம் வசனம் சொல்றாரு, வாசிக்கலாம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். இப்போ இவருக்கு ஒரு பயம் வருது. என்ன பயம்னா, நான் என்னதான் உங்களை கட்டளைகள் உபதேசங்கள்லாம் சொன்னாலும் எனக்கு ஒரு பயம் இருக்குது. என்ன பயம்னா, சர்ப்பமான தந்திரமானது. கவனிக்கணும். சர்ப்பமானது தந்திரமானது ஆண்டவருடைய வழிகளை என்னதான் நம்ம ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் அது தந்திரத்தில் அது உங்களுக்கு கெடுத்துருமோ என்று சொல்லி நான் பயந்துருக்கேன். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிடுவார்களோ அப்படின்னு சொல்லி நான் பயந்துருக்கிறேன் அப்படின்னு இங்கே சொல்லுகிறதே நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா கவனிக்கணும், நம்ம வழுவாமல் அந்த உத்தமத்தில் தேவனுடைய கட்டளைகளில் கற்பனைகளில் குற்றமற்றவர்களாய் நம்ம இருக்கணும். வழுவும்படிக்கு பிசாசானவன் என்ன பண்ணோம், தந்திரமாக ஒவ்வொருவரும் சந்திப்பான். அல்லேலூயா. கவனமாக இருக்கணும் தேவ பிள்ளைங்க. இங்கே தான் நம்ம விழுந்து போகிறதுக்கு உண்டான வழிகளை பிசாசானவன் என்ன பண்ணுவோன்னா, இந்த வேதவாசனம் அழகாக சொல்லுகிறது. பிசாசனம் எவ்வளோதான் ஆண்டவன் நமக்கு கற்றுக் கொடுத்தாலும் பிசாசு தந்திரமாக என்ன பண்ணோன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் வேலையில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து அப்படி விழுவதற்குண்டான வழிகளையும்
அவன் என்ன பண்ணான்னா அவன் காட்டுகிறத வேதம் சொல்லுகிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், முடிவு பரியந்தம் இந்த கட்டளையின்படி கற்பனையின்படி உத்தமமாய் குற்றமற்றவர்களாய் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இப்போ இந்த வசனம் பொருந்ததுங்களா? கரெக்டா? முடிவு பரியந்தம். இன்னைக்கு மாத்திரம் இல்லை, ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதம் இல்லை, ஒரு வருஷம் இல்லை, கடைசி மூச்சு வரைக்கும் கர்த்தருடைய கட்டளையின்படி கற்பனையின்படி நாம் குற்றமற்றவர்களாய் நாம் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் நம்ம தான் ரட்சிப்படைவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் பாருங்க, இந்த ரட்சிப்பு பரலோக ராஜ்யத்தில் போய் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது. அப்போ தேவ ஜனங்களாக இருக்கிற நாம் எல்லாரும் உத்தமமாய் நடக்க வேண்டும், அதாவது குற்றமற்றவர்களாய் நடக்க வேண்டும். கர்த்தருடைய கட்டளையின்படி நம்ம நடக்கணும். அதில் எந்த ஒரு குற்றமும் நம்ம இடத்துல காணக்கூடாது. அப்போது கர்த்தருடைய கட்டளைங்களே நம்ம என்ன பண்ணுமா, கஷ்டப்பட்டு முயற்சி செய்து நடக்கணுங்க. கஷ்டம்தான், ஆனால் முயற்சி செய்து என்ன பண்ணோம், நடக்கும்போது நீங்கள் நடக்க நடக்க உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் பாதைகள் திறந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் நினச்சிருக்கீங்க கஷ்டமா, என்ன கஷ்டம் சொல்கிறாங்களே அப்படின்னு. நீங்கள் கஷ்டத்தில் நீங்கள் கால் எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க இவ்வளோ நாள் சுகமாக இருந்தாங்க, ஓரளவுக்கு சாப்பாடலாம் அவங்களுக்கு அப்படியே தெரியும், எல்லாமே கரெக்டாக வந்தது. அவங்க வண்ணாந்தரத்தில் இனி யார் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு கால் எடுத்து வச்சாங்க. அல்லேலூயா. கர்த்தர் செங்கடலை அவர் திறந்து காமிச்சார். அல்லேலூயா. தேவனாய் கர்த்தரும் அவர் நம்ம வாழ்க்கையில் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படியானால் இங்கே நாம் எப்படி உத்தமமாய் வாழ நடப்பது என்றால், வாழ்வது என்றால், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வேலையில், நம்முடைய எல்லா சூழ்நிலையும், எல்லா நேரத்திலும், எல்லா காரியத்திலையும் நம் நடக்கையில் பாருங்கள் உத்தமமாய் குற்றமற்றவளாய் நம்ம இருக்கணும். ஏன்னா இது கர்த்தருடைய கட்டளை. அப்போ நம்ம உத்தமத்திலேருந்து விலகும்போது நம்ம கர்த்தருடைய கட்டளையை மீறுகிறோம். இதை தான் விசுவாசானவனும் நம்ம மீறும்படிக்கு பல காரியங்களை என்ன பண்ணுவோன்னா நம்மளை சுற்றி சுற்றி கொண்டு வருவோம். எப்படியாவது கட்டளையை நீங்கள் மீறணும், எப்படியாவது நீங்கள் வழிக்கு மாறுபாடான காரியங்களை நீங்கள் போயிடணும் அப்படின்னு சொல்லி பிசாசானவனும் நம்மை இல்லையா எப்போ விழுவோம் என்று சொல்லி என்ன பண்ணுவான், கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான் என்பதை மறந்துடாதீங்க. நல்லா இருக்கிறது மாத்திரம் நம்ம நினச்சிக்கூடாது. பிசாசான உடனே நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவான், ஏதாவது ஒன்றை கொண்டு வருவான். கவனிக்கணும், தேவனுடைய கட்டளையின்படி நம்ம நிற்கிறோமா என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம என்ன பண்ணோம், சோதித்து ஆராய்ந்து பார்க்கணும். எப்படி வேணாலும் விழ வச்சிரும். வேதத்தில் நம்ம அநேக காரியங்களுக்கு கர்த்தர் சித்தமானால் ஒவ்வொரு கர்த்தருடைய நாளில் இந்த உத்தமத்தில் எப்படி நிலைத்திருப்பது என்பதை நம்ம தொடர்ந்து நம்ம கவனிப்போம். இந்த நாளில் பாருங்க, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால உத்தமத்திலிருந்து விலகும்படி செய்ததாங்க. 2 பேரையும் அவங்க உத்தமாக தான் இருந்தாங்க. கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருந்தாங்கன்னா வெளியரங்கமாக இருந்தாங்களாம், கர்த்தரை சந்திக்கிறதுல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தாங்க. விசுவாசம் என்ன பண்ணுச்சுன்னா இவங்களுக்கு தந்திரமான ஆலோசனை சொல்லி இவருடைய உத்தமத்திலிருந்து விலகி வரும்படிக்கு பிசாசான் என்ன பண்ணுறான்னா கிரியை செய்தானா. அப்போ கர்த்தர் உடைய கட்டளை என்ன வாசிக்கலாமா? இந்த ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை என்ன, இந்த சர்ப்பம் எப்படி அதிலிருந்து விழும்படி செய்தது என்று சொன்னால் வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16, 17 3 வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பாருங்க, இதுதான் கர்த்தருடைய கட்டளை. இதுதான் அவளுக்கு சொல்லப்பட்ட உபதேசம். கவனிக்கணும், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது. இன்றைக்கு கூட அதுதான் வேதம் சொல்லுது. நீங்கள் வேதத்தில் போய் வாசித்து பாருங்கள், நிறைய பேர் வீட்டில் 10 கட்டளை பாவம் தொங்கிட்டே இருக்கும், வீட்டுங்களை மாட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் யாருக்குன்னு தெரியல, அது வர்றவங்களுக்கு தான் நினைக்கிறேன். வருவாங்கன்னா பாவம் பரவாயில்ல 10 கட்டளை இருக்குது, அவங்க செய்கிறாங்களான்னு தெரியாது. அல்லேலூயா. அதை நம்ம பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் பார்க்கணும். நிலைக்காலில் எழுதி வைன்றார், வாசக்காலில் வெய் அப்படின்றாரு. இன்னும் கேட்டால் அவர் வாட்சி மாரி கட்டிக்கோ, நெத்தியில் நீ வச்சுக்கோன்றலாம் சொல்கிறார். ஏன்னா எப்போவுமே நீ பார்க்குற ஒரு இடத்துல அதை வெய்ன்றார். எப்போவுமே நம்ம பார்ப்போம்.
அங்கெல்லாம் நீ வச்சுக்கோ, பார்த்துட்டே இரு அப்படின்றார். 10 கட்டளை ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கி பிசாசன் அதில் தான் விழும்படி செஞ்சுட்டே இருப்பான், அதுலேருந்து மீறும்படி செஞ்சுட்டே இருப்பான். இன்னைக்கு வீழ்ச்சியாக இருக்கிற வாழ்க்கையில் ஏன் நன்மை வரலன்னு அதுதான். இப்போ இங்கே சொல்கிறாரு, தேவனுடைய கட்டளை சொல்கிறார், நீ புசிக்க கூடாது, நீங்கள் அது ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா அதை நிறுத்துறாரு. அதுதான் கட்டளை. ஆனால் இந்த தோட்டத்தின் விருட்சத்தின் கனியை மாற்றி நீ புசிக்காத அப்படின்னு சொல்கிறார். நான் பிசாசு எப்படி தந்திரமா புசிக்க வைக்கிறான்னு பாருங்களேன். பிசாசும் வரான், 3ஆம் அதிகாரத்தில் வரான். வந்து என்ன சொல்கிறான்னா, வாசிக்கலாம், 1லேருந்து 5 வரைக்கும் வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. போதும். இங்க பாருங்க, கர்த்தருடைய கட்டளைய இது மாற்றி என்ன பண்ணுதா, இது அவர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னா ஒரு தவறான ஒரு வழியை அவர் கற்றுத்தருது. எப்படி கட்டுறது அப்படின்னா, சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது. எப்படின்னா, இந்த சர்ப்பத்துக்குள்ள பிசாசு வந்து அவர்களை பாருங்க பாவம் செய்ய தூண்டி அவளை தேவனிடத்திலிருந்து பிரிக்க முதலாவது நினைச்சுதான். எப்படியாவது இவங்களை பாவம் செய்ய தூண்டணும், இவங்களை யாரிடத்துலேருந்து பிரிக்கணும், தேவனிடத்திலிருந்து பிரிக்கணும். கவனிக்கணும், தேவனுடைய கட்டளையை மீறி செய்ய வைத்து தேவனிடத்திலிருந்து பிரிக்கணும். கவனிக்கணும், பிசாசுடைய திட்டமே இன்றைக்கும் அதுதான். தேவனுடைய கட்டளையை நீங்கள் மீறும்படி செய்ய வச்சு தேவனிடத்திலிருந்து பிரிக்கணும். இதுதான் பிசாசுடைய தந்திரம். அதற்காக என்ன பண்ணிச்சான், பொய்யான வாக்குறுதி முதல்ல கொடுக்குது. என்ன கொடுக்குதுன்னா, நீங்கள் சாகவே சாக மாட்டீங்க. அது முதல் கூட தான் அவன் அந்த பாடத்தை சாப்பிட்டதுலேருந்து அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுது, மரணத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஆனால் அது பொய்யான வாக்குறுதி, நீங்கள் சாகவே சாக மாட்டீங்க. ரெண்டாவது, உங்களுக்கு ஆண்டவர் சிலதை மறைச்சி வச்சுக்கிறேன். ஏன் தெரியுமா, அவர் மறைச்சிட்டாரு, அதெல்லாம் வானாம் அப்படின்னு. நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கண்கள் திறக்கப்படும், அதனால் அதை மறைச்சிட்டார். நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா நன்மை தீமை என்பதை நீங்கள் அறிஞ்சிக்குவீங்க, அதனால் என்ன பண்ணுறாரு அவர் மறைச்சிட்டாரு. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் தேவர்களை போல மாறிடுவீங்க பாருங்க, அதனால் அவர் உங்களுக்கு என்ன பண்ணாரு, சாப்பிட வேணாம் சொல்லி அதை மறைச்சிட்டாரு. அதில் எவ்வளோ நன்மை இருக்குது தெரியுமா, அதெல்லாம் மறைச்சிட்டாரு அப்படின்னு பாருங்க. இந்த பிசாசு என்ன பண்ணுச்சான், சர்ப்பத்தின் வழியாக இவளை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லி தேவனை கர்த்தர் உபதேசித்த கட்டளைகளை ஆசை வார்த்தை கூறி தந்திரமாக என்ன பண்ணனா அதை சாப்பிட முடிய வச்சானா. இப்போ இவங்களுக்கு என்ன ஆசை வந்துச்சுன்னா, நமக்கு அறிவு வல்லமை வரணும், நாம கூட தேவனை போல ஆறணும் அப்படி என்பதை பிசாசு பேராசையை காட்டி என்ன பண்ணனா அவர்களை அந்த பழத்தை புசிக்க செய்து இருவரும் தேவனுடைய கட்டளை உபதேசத்தை மீறி நடக்க செய்து அவளை பாருங்க உத்தமத்திலிருந்து விலகி நடக்கும்படி செய்துதான் பாருங்களேன். அப்படியானால் இந்த வேத பகுதியிலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தேவனை கர்த்தருடைய கட்டளைகளை மீறி நடவாதபடிக்கு நம்ம கூட எச்சரிக்கையாக இருக்கணும். பிசாசனம் கூட பாருங்க உலகத்தின் ஆசைகளை என்ன பண்ணுவோன்னா நம்ம காண்பிப்பான். பல காரியங்களை நமக்கு பொய்யான காரியங்களை ஒருத்தர் மூலமாக சொல்ல வைப்பான். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம வழுவாதபடிக்கு நம்ம என்ன பண்ணுமா, உபதேசத்தில் நீங்கள் சரியாக நிலைத்திருக்கணும். வேதம் சொல்லுதுன்னா சொன்னதான், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணக்கூடாது, நான் மீறக்கூடாது என்று சொல்லி நீங்கள் உறுதியாக இருக்கணும். இந்த சர்ப்பமானது தேவனுடைய கட்டளையை அவர் என்ன பண்ணாதான் பாருங்க செய்யாதபடிக்கு ஆசை வார்த்தைகளை கூறி என்ன பண்ணிச்சான், அவர்களுக்கு தூண்டி அவளை மீறும்படி செய்து அவர்களை உத்தமத்திலிருந்து விலக செய்து தேவனை விட்டே பிரிச்சிச்சான். தேவனை விட்டு பிரிஞ்ச பிறகு என்ன வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு, சாபம், வருத்தம், கஷ்டம், கண்ணீர். இன்றைக்கும் தேவஜனமுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனோடு இருப்பது நல்லது. பிசாசானவன் ஒவ்வொருவரையும் எப்படி எதிர்க்க வரானாக்கா, கொல்லவும்
அழிக்கவும். அதுக்கு தான் வரான். உங்கள் வாழ்க்கையில் தேவனை விட்டு விலகவும் உங்களை நாசமாக போக முடியாது பிசாசு என்ன பண்ணுறான். அதை தான் நம்ம அப்படி தான் பார்க்கணும். அப்போ பிசாசு இப்படிப்பட்ட வஞ்சகமான தந்திரங்களில் நம்ம அகப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். இதை தான் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி ஏதாகிலும் உங்களுக்கு சொல்லி உங்களை ஆண்டவர் வச்சு விலகிடுமோ என்று சொல்லி நான் பயமாக இருக்குது. ஏதாகிலும் உங்களுக்கு ஆசை வார்த்தையெல்லாம் சொல்லி உங்களை ஆண்டவர் விட்டு பிரிச்சிடுமோன்னு சொல்லி நான் பயந்துருக்கிறேன். நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம் அப்படின்றார். இன்றைக்கி தேவ ஜனங்கள் நமக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். பிசாசு நம்மளை கூட இல்லை, இயேசு கிறிஸ்துவே ஆசை வார்த்தை காமிச்சுதான். மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா 8, 9, 10 அவர் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் சகலத்தையும் காமிச்சான். நீ வந்து கஷ்டப்படுறியே பார், நான் அது போய் உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களையும் மகிமையும் அவர் காண்பித்து. வாசிக்கலாமா அந்த வசனத்தை? மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால். இப்ப பாருங்க என்ன சொல்லுதான். முதல்ல எதை காமிக்குது? ஆசைகளை காண்பிக்குது. கவனிக்கணும். உங்களுக்கு என்ன இல்லையோ அதை காண்பிக்குது. உங்களுக்கு எதை வச்சு தேட்டுக்கிறீங்களோ அதை கொண்டு வருது. நீ எதை மேலே நீங்கள் விருப்பமாக இருக்கிறீங்களோ, எதை நேசிக்கிறீங்களோ அது வழியாக வருது. காண்பித்து அவர் என்ன சொல்லுதான், இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொல்கிறான். என்னை சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டால் இதே உனக்கு தருவேன். பாருங்க, தேவனுடைய கட்டளை என்னன்னாக்கா, தேவன் ஒருவரே பணிந்து கொண்டு ஆராதனை செய்யணும். இதுதான் கர்த்தருடைய கட்டளை. அப்போ இது மீறும்படி யாருக்கு உபதேசம் சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்துக்கு உபதேசம் சொல்லு. தவறான உபதேசம். அப்போ வேதம் சொல்லுகிறது, இவர் நிலைத்து நிற்கிறாரு, அப்பால போ சாத்தானே. அல்லேலூயா. யாருக்கு வந்து நீ என்ன பண்ற, தவறான உபதேசம் சொல்ற சொல்லி இயேசு கிறிஸ்து பிசாசு என்ன பண்ணனா, துரச்சினார் இல்லையா? நம்ம வாழ்க்கையில கூட, நம்முடைய குடும்பத்தில் கூட தேவனுடைய கட்டளைகளை கற்பனைகளை மீறும்படிக்கு பிசாசான என்ன பண்ணுவோன்னா, நம்ம தந்திரமான பல வழிகள் என்ன பண்ணுவோன்னா, சில வேளையில் பல மனுஷரை கூட பயன்படுத்தி நம்மை உத்தமத்திலிருந்து விலகி போவதற்கு பல ஆசை காரியங்கள்லாம் என்ன பண்ணுவோன்னா காண்பித்து நம்மளை என்ன பண்ணுவோன்னா விலகும்படி செய்கிறோம். அவ்வளோதான், அவன் வேலை முடிச்சு. அதுக்கப்புறம் நம்ம தேவனை விட்டு விலகிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம தேவனை விட்டு விலகும் போது இந்த ஆதாம் ஏவனுடைய வாழ்க்கையில் சாபம், கண்ணீர், கஷ்டம், வருத்தம், துன்பம், துக்கம் எல்லாமே வந்துச்சு. இதெல்லாம் பெரும்படி செய்து தான் பிசாசுடைய வேலையே. ஏன்னா அவங்க எப்படி இருந்தாங்க? சந்தோஷமாக இருந்தாங்க, நிம்மதியாக இருந்தாங்க, மரணமே இல்லாமல் இருந்தாங்க, சுகமாக இருந்தாங்க. எதுக்கு வந்தான் பார்த்தீங்களா? இதுதான் பிசாசுடைய தந்திரங்கள். இன்றைக்கும் தேவ ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூட பிசாசானவன் தந்திரமாய் இருக்கிறான் என்பதை நம்ம எச்சரிக்கையாய் நம்ம இருக்கணும். அப்படியானால் பாருங்க, நம்ம இந்த பூமியில் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கிறதுல உத்தமமாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் கூட பாருங்களேன், நீங்கள் வேலை செய்கிறீங்க, போகினோம், போகிறோம், வரோம், எவ்வளோ காரியத்தை நம்ம செய்கிறோம். பிசாசானவன் நம்முடைய கட்டளை மீறி நடக்க முடியும், எப்படி செய்கிறான் யோசிச்சு பாருங்களேன் இல்லையா? நம்மளை சில வேளையில் நமக்கு தேவன் சொல்கிறாரு, நீங்கள் கட்டளைகளில் ஒன்று, நீங்கள் களவு செய்யாதிருப்பாராக, கொலை செய்யாதீங்க, விபச்சாரம் செய்யாதீங்க இல்லையா? தகப்பனின் தாய் என்ன பண்ணுங்க, கனம் பண்ணுங்க, ஒரே தேவனை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆராதிங்க. என்னை போல் ஒரு போர் நீ என்ன பண்ணாதீங்க, எந்த சொரூபத்தையும் நீங்கள் உண்டாக்காதீங்க, ஓய்வு நாள் ஆசிரிங்க இல்லையா? அதுக்கப்புறம் நீ இச்சையாதிருப்பீர்களாக, எதையுமே நீங்கள் என்ன பண்ணுங்க, பொய் சாட்சி சொல்லாதீங்க. இப்படி நமக்கு 20ஆம் யாத்திராகம புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் இந்த கட்டளைகளை இருக்கிறத நீங்கள் வாசிக்க முடியும். உபாகம புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தோட இந்த கட்டளை இருக்குது. ஆனால் இந்த கட்டளைகளை நம்ம வாழ்க்கையில் மீறும்படிக்கு பிசாசன் எப்படி செய்கிறான்னா பாருங்களேன், கட்டளைகள் அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ஆனால் பிசாசனும் அதை மீறும்படி அழகாக நம்மளை பயன்படுத்துகிறான். தேவனுடைய கட்டளை இது மாத்திரமல்ல, தேவனாய் கர்த்தர் இந்த பூமியில் கிறிஸ்துவானவர் வாழும்போது அநேக உபதேசங்களை நம்ம கற்றுத்தரார். நீங்கள் பொய் பேசாதிருங்க, நீங்கள் கெட்ட வார்த்தை பேசாதிருங்க, நீங்கள் உண்மையை பேசுங்க, இதெல்லாம் நமக்கு சமாதானத்தை கூறுங்க, இதெல்லாம் நமக்கு உபதேசங்களாக நமக்கு
கற்றுத்தருகிறார் இல்லையா? இதை மீறும்படிக்கு பிசாசன் என்ன பண்ணுறான்னா பல காரியங்களை நமக்கு அவன் என்ன பண்ணான் செய்து நம்ம இந்த உபதேசத்தில் நம்ம நடக்காதபடிக்கு, தவறும்படிக்கு, மீறும்படிக்கு பிசாசன் என்ன பண்ணுறான்னா பல காரியங்களை நமக்கு செய்கிறான் இல்லையா? போய் பேசாதான்னு சொன்னால் என்ன பண்ணுறோம்? நம்ம எப்படி ஆகலாம்? அவசர ஆபத்துக்கு ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது போ, எப்படி சொல்கிறோம் பிசாசு நம்மள? இப்போ ஒரு வாட்டி பேச அவன் ஆண்டவர் ஒன்று தண்டிக்க போகிறாரு. ஓ, ஆண்டவர் மன்னிக்கிறவர். உபதேசம் எப்படி இருக்குது? ஆண்டவர் நீ பேசக்கூடாது, நீ கட்ட வார்த்தை பேசக்கூடாது அப்படின்னு கர்த்தருடைய கட்டளை இருக்குது. பிசாசு நான் சொன்ன ஆண்டவர் மன்னிக்கிறவர் தெரியுமா உனக்கு? ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் தெரியுமா உனக்கு? நீ பேசு, ஆண்டவர் மன்னிப்பார். நீ பேசு, ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், உன்னை கைவிடவே மாட்டார். இப்படியெல்லாம் உபதேசங்களாக என்ன சொல்லி என்ன பண்ணுமா? அதை நம்மளே என்ன பண்ணுவோம்? சில வேலை வசனமே அதுதான் சொல்ல, ஆண்டவர் நல்லவர் தெரியுமா, ஆண்டவர் எவ்வளோ ஒரு இரக்கம் தெரியுமா, ஏன்னா அவர் ஒன்றுமே பண்ணல தெரியுமா, நான் பேசினா கூட அப்படின்னு நினச்சிக்குவோம். கவனிக்கிறோம், தேவனை விட்டு விலகிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் எதுவுமே வராது. வறட்சியும் சாபமும் துன்பமும் கண்ணீரும் தான் வந்துடும். இப்படி தான் பிசாசனை பாருங்கள், வேத வசனத்தை வச்சு நம்மளை என்ன பண்ணுவான்? நம்மளே என்ன பண்ணுறான்? இயேசு கிறிஸ்து அப்படி தானே சொன்னால், நீங்கள் மேலேருந்து என்ன பண்ணுங்க, தாழ குதிங்க, உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் தூதர்கள் இருக்கிறாங்க, கவலையப்படாதீங்க. நீங்கள் எப்போ குதிப்பீங்கன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிறாங்க. இது தவறான உபதேசம். ஆனால் வேத வசனம் இருக்குது 91ஆம் சங்கீதத்தில் இல்லையா? உங்களை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார், உங்கள் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இதுதான் வசனம். ஆனால் இதை எதற்கு பயன்படுத்துறான்னா, இயேசு கிறிஸ்து மேலேருந்து குதிங்க. ஆனால் இயேசுக்கு செய்யலையே, வசனம் தான் இருக்குது ஆனால் செய்யலையே. ஏன்னா அது தவறான உபதேசம். இன்றைக்கும் அப்படிதான். நீங்கள் கட்டளையின்படி நடங்க அப்படின்னா நம்ம கட்டளையின்படி தான் நடக்கணும் இல்லையா? கர்த்தர் மன்னிக்கிறவர், கர்த்தர் இரக்கமுள்ளவர். ஆனால் நம்ம கட்டளையின்படி நம்ம என்ன பண்ணுமா? முடிவு பரியந்தம் நடக்கணுமா? அல்லேலூயா. பாருங்களேன், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆதியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தேவனாய் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். முதலாவது ஏன் அவரை குறித்து சொல்கிறாரு? வேதத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். முதல்ல அதை ஏன் சொல்றாரு? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஃபர்ஸ்ட் அவரை குறித்து சொல்றாரு, ரெண்டாவது ஆபிரகாமை குறித்து சொல்றாரு. வேதத்தை ஒவ்வொன்றும் நம்ம சரியாய் நம்ம தியானிக்கும் போது உண்மையாகவே இதனுடைய கருத்தெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் அவரும் சொன்னாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். என்ன நீ சாதாரணமாக என்ன பண்ணுறத நினச்சிடாத, நீ உத்தமனா எனக்கு முன்பாக நடந்து கொண்டிரு அப்படின்னு இந்த ஆபிரகாமுக்கு தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணாரா? அவர் சொன்னார். ஏன் அவனை பார்த்து உத்தமனா இரு என்று சொன்னார் அப்படின்னா, ஆபிரகாம் உத்தமத்திலிருந்து என்ன பண்ணாரு? அவர் விலகினார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. வேதத்தில் நீ வாசிப்பீங்கன்னா வாசிக்கலாம். பாருங்களேன், ஆதியாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். கவனிங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தால் ஆன தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். ரைட், இங்க நம்ம வாசித்தோம். இந்த 4 வசனங்கள்ல முக்கியமான வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இங்க ஆபிரகாம் சாராய்க்கு ஆகார் என்கிறதான ஒரு அடிமை பெண் இருந்தார். கவனிக்கிறோம், இவர்கள் எகிப்தில் இருக்கும்போது இவர்களுக்கு அடிமைகளாக கொடுக்கப்பட்ட அடிமைகளில் இந்த ஆகார் ஒருவர் இருந்தார். இப்படி
இவருக்கு அடிமையாக இருக்கிறான். ஆனால் இந்த சாரா என்ன செய்கிறாரா, ஒரு வார்த்தையை சொல்லுறதை நம்ம கவனிக்கணும். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். எதை வச்சு சொல்கிறான்னாக்கா, எதை வச்சு இதை சொல்கிறா அப்படின்னா, இந்த ஆபிரகாம் பாருங்க, கர்த்தருடைய சத்தத்தையே கேட்டிருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்தாங்க என்ன பண்ணுறாருன்னா, அவர் தேசத்தை விட்டு, அவர் இனத்தை விட்டு, அவருடைய சந்ததியெல்லாம் விட்டு வராரு. அப்போ வரும்போது தேவனுடைய வார்த்தையே கேட்டு வராரு. இங்கே இந்த அம்மா புது ஆலோசனை என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க, செவி கொடுக்கறது தவறு இல்லை, கவனிக்கணும். நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. மனைவிடத்தில் கணவர் செவி கொடுப்பது தவறே கிடையாது. ஆனால் தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக கொடுக்கும் போது தான் நீங்கள் என்ன பண்ணணும், கவனிக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே தான் இது. அல்லேலூயா. ஆணு மாத்திரம் இல்லை, பெண்ணு மாத்திரம் இல்லை. இது யாரும் என்ன பண்ண விடுது, இதை நம்ம இவங்க தான் அவங்க தான் சொல்லக்கூடாது. யார் வேண்டுமானாலும் தேவனுடைய கட்டளைக்கு மாறாக சொல்லுகிற காரியத்துக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும் ஒருவேளை, கவனிக்கணும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்று சொல்லி, இவன் எந்த ஆசையில தேவனை நம்பி வந்தானோ அதே ஆசையை தூண்ட செய்து என்ன பண்ணானா, இவனை செவி கொடுக்கும்படி செய்து ஆகாரை மறுமணியாட்டியாக கொடுத்தாராம். கவனிக்கணும் இங்கே தான். அப்போது இவனுடைய ஆசை என்னன்னா, எப்படியாவது ஆண்டவர் என் சந்ததி எனக்கு எப்படியாவது சந்ததியை கொடுப்பான், அதை வச்சு தான் நான் என்ன பண்ணேன், நிச்சயமாக தருவார் என்று சொல்லி நம்பி இருக்கிற இவனுக்கு பாருங்களேன், இப்படிப்பட்டதான ஆசையை சொல்லி என்ன பண்ணாராம், இந்த ஆபிரகாம் இந்த சாராளின் தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாய் இருக்கிறதை கேட்டு விழுந்து போட்டான். அவன் உத்தமத்திலிருந்து என்ன பண்ணிட்டான், விழுந்து போனதுனால தேவனுடைய தொடர்பே இல்லாமல் போச்சு. 13 வருஷங்கள் தேவனுடைய தொடர்பே இல்லை, தேவன் பேசவே இல்லை. ஆனால் இவங்களுக்கு என்ன ஆச்சு, கர்ப்பம் தரித்திருக்கலாம், பிள்ளை பெற்றிருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளை அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு உண்டான பிள்ளை இல்லை. அப்போ தேவனுடைய தொடர்பே இல்லாமல் போயிடுச்சு. 13 ஆண்டு கர்த்தர் என்ன பண்ணார், விலகியே போயிட்டார். இவன் தேவனுடைய தொடர்பே இல்லாமல் 13 வருஷம் இருந்தான். இவன் வாக்கு தத்தம் சொல்லப்பட்டதை பெற்றுக்கொள்வதற்கு 13 வருஷங்களுக்கு இவன் என்ன பண்ணானா, இவனுடைய வாக்கு தத்தை இவனே தள்ளி போட்டுட்டானா. காரணம் ஏன்னாக்கா பாருங்களேன், இந்த கர்த்தருடைய கட்டளைகளை மீறி நடந்ததுனால. அப்படியானால் இங்கே நம்ம பார்க்கிறோம், தேவனாய் கர்த்தர் பாருங்க, இந்த வேத பகுதியில் வாசிக்கும் போது ஆபிரகாம் சாராளை அழைத்து தேவனாய் கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினார் இல்லையா. ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 1-2 நீங்கள் வாசிப்பீங்கன்னா நீங்கள் சொல்றாரு, வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். போதும். அல்லேலூயா. இங்கே அவர் சொல்றாரு, உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அப்போ தேவனாய் கர்த்தருடைய கட்டளைகளை இவன் கேட்டு கடந்து வரான். தேவன் வாக்கு தத்தம், இந்த வாக்கு தத்தை கட்டளையாக சொல்றாரு, இதை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவன். அதனால தான் அவர் சொல்ற, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றது சொல்லி அவர் என்ன பண்ணார்னா அவனுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்களேன், தேவனாய் கர்த்தர் இவனுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை இவன் கீழ்ப்படிந்து நடக்காதபடிக்கு இவனை பாருங்களேன், இவனை வேறு வழியாக இந்த வாக்குத்தை மீறும்படிக்கு, கட்டளை மீறும்படிக்கு இவனுடைய வாழ்க்கையில் உத்தமத்திலிருந்து விழும்படிக்கு சூழ்நிலை வந்துச்சு பாருங்களேன். அப்படியானால் அவனுடைய வாழ்க்கையில் இந்த ஆகார் மூலமாக தேவனுடைய வாக்குத்தத்தத்திலிருந்து உத்தமத்திலிருந்து அவன் விலகி போனான். ஆகையினால அவனுடைய ஆசீர்வாதத்துக்கு 13 ஆண்டுகளே அவன் என்ன பண்ணிட்டான்னா தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு அவன் தடையாய் மாறிட்டான். ஆகையினால தேவனாய் கர்த்தர் பாருங்க, இன்றைக்கும் நம்முடைய ஜனங்களாய் நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனுடைய கட்டளைகளையும் உடன்படிக்கையும் நம்ம என்ன செய்யணுமா, நம்ம மாறாமல், நம்ம வழுவாமல், நம்ம சரியாக நம்ம என்ன செய்யணுமா, அதில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த ஆபிரகாம் தன் பாருங்க உத்தமத்தை விட்டு விலகினபடியால்
தேவன் அவனுடைய வாழ்க்கையில் அவனை விட்டு விலகினார். அவன் கட்டளைகளை மீறி நடக்கும்போது அவர் தேவனுடைய சமூகத்தை இழந்து போனான். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம கர்த்தருடைய கட்டளையின்படி கற்பனையின்படி நம்ம நடவாமல் மீறி நடக்கும்போது தேவனுடைய சமூகம் நம்மை விட்டு விலகிறோம். அது நமக்கு தெரியவே தெரியாது. இந்த ஆபிரகாமுக்கும் கண்டுபிடிக்க முடியல, தெரியல. சவுல் ஒருத்தர் இருந்தார், அவருக்கும் விலகிச்சு, அவருக்கும் தெரியல. அந்த உணர்வு நமக்கு இருக்காது. வேற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், பயன்படுத்தப்படுவோம். நான் செய்தெல்லாம் கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுவோம். ஆகையினால கர்த்தருடைய கட்டளையின்படி கற்பனையின்படி நம்ம வழுவாமல் நம்ம என்ன செய்யணுமா, நம்ம நடக்க வேணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளையின்படி வேதம் நமக்கு என்னெல்லாம் நம்ம நன்மையாக கற்றுக் கொடுக்குதோ, எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி தருதோ, அதன்படி நடக்க நடக்க நம்முடைய வாழ்க்கையில் அதினதின் காலத்தில் நமக்கு என்ன பண்ணுமா, நம்முடைய நன்மைகளுக்கு தடையே இல்லாமல் நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நம்முடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் பாருங்க நம்ம குறித்து வைக்கிறார். அவர் என்ன பண்ண, நாட்களையும் காலங்களையும் குறித்து வைக்கிறார். நம்ம கட்டளையை மீறும்போது இந்த ஆசீர்வாதம் அப்படியே தள்ளி போயிருது. இன்னைக்கு ஏன் அநேகருக்கு நன்மை வரல? இன்னைக்கு ஏன் நன்மைகளை வாக்கு தத்தங்களை இருந்தாலும் அவர்களால் சுதந்திரிக்க முடியல? யோசித்து பாருங்களேன். ஏன் வாழ்க்கையில் நெடுநாளாக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ஏன் வரல? வாக்கு தத்தங்களுக்கு ஜீவன் உண்டு, வேத வசனங்களுக்கு ஜீவன் உண்டு. ஆனால் ஏன் வாழ்க்கையே வரல? உங்கள் வாழ்க்கையில ஏன் வரல? யோசித்து பாருங்க. நம்ம எதில் தவறுகிறோம்? கர்த்தருடைய கட்டளையின்படி நான் இருக்கிறேன்னா, நான் உத்தமமாய் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறேன்னா, நீங்கள் யோசித்து பாருங்க, சோதித்து பாருங்க. நம்ம சரியாக இருக்கும்போது தேவனாய் கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் நமக்கு செய்யும்படி ஆர்டர் வச்சுட்டார். தெரியுங்களா? ஹல்லேலூயா. ஆனாலும் அதை நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண முடியல, சுதந்திரிக்க முடியல. காரணம் என்னன்னாக்கா, நம்ம ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணுறோம், நமக்கு வைத்த உத்தமத்தில் நம்ம விலகி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். தேவ ஜனங்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம தேவனை கர்த்தர் நம்ம கற்றுத்தருகிறார். இது உபதேசம், இதை கை கொண்டே ஆகணும். இது கடினமான உபதேசம் தான்டா. நம்ம வாழ்க்கையில் விசாலமான பாதை இருக்குது, அது ஜாலியாக இருக்கலாம். ஆனால் நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதமும் பரலோகராஜ்யம் நமக்கு நிச்சயமாய் கிடைக்காது. ஆகையினால இங்கே நம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் வாழ வேண்டும். இந்த உத்தமத்தில் நம்ம நிலைத்திருக்கணும். உலகம் நமக்கு என்ன பண்ணும், நமக்கு நெருக்கம் இல்லையா? மற்ற சுவிசேஷ புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் நிலங்களை குறித்து இயேசுக்கு சொல்லும் போது, கற்பாறையில் விழுந்த நிறங்கள் இல்லையா, விதைகள், முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதைகள். கவனிக்கணும் இல்லையா? முள்ளுள்ள இடங்களில் விதைந்த விதைகள் கொஞ்ச நாள் நல்லா வளர்ந்துச்சு. அதில் அது முள்ளுகள்லாம் சுற்றி இருக்கிறதுனால அது நெருக்குது. ஏன் நெருக்குது அப்படின்னா, சூழ்நிலைகள், உலக காரியங்கள் இதெல்லாம் நெருக்கி என்ன பண்ணுதான், அதை வளர விடாமல் என்ன பண்ணுதான், நெருக்கியே போட்டுருதான். அப்போ உலகத்தின் ஆசைகள், இந்த பூமிக்குரிய அழிந்து போகக்கூடிய காரியங்கள்லாம் நம்ம அதை நேசிப்போம் என்று சொன்னால், அதை நம்ம செய்வோம் என்று சொன்னால், அதை நம்ம சார்ந்திருப்போம் என்று சொன்னால், தேவனுடைய கட்டளைகளை அதை மீறும்படி செய்கிறது இல்லையா? அப்போது உலகத்தின் ஆசைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம வெறுக்கணும். கலாத்தியர் எழுதின புஸ்தகத்தில் அப்போஸ்தலன் பவுல் எழுதுறாரு, 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 16 சரி 24 வாசிப்போம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, அது உங்களை என்ன பண்ணும், தேவனுடைய கட்டளைகளை மீற செய்யும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற கட்டளைகளை மீறி நடப்பதற்கு காரணம் பல வழிகள். அதில் ஒன்று இந்த ஆசை, உலக ஆசை இல்லையா? இந்த ஆசைகள்லாம் பண்ணுதான், உங்களுக்கு எது மேலே நீங்கள் ஆசையாக இருக்கிறீங்களோ அதை வைத்து பிசாசு என்ன பண்ணுறேன்னா உங்களை விழும்படி செய்கிறான். எந்த காரியத்தில் நீங்கள் கொஞ்சம் வழுவி போகிற அவரெல்லாம் இருக்கிறீர்களோ அதை வைத்தே பிசாசன் என்ன பண்ணுறான், நம்மை விழும்படி அவன் கொண்டு வரான் இல்லையா? அப்போது இந்த ஆதாம் ஏவாள் பாருங்க, உத்தமத்திலிருந்து அவர்கள் விலகி போனார்கள் இல்லையா?
அதே போல் நம்ம பார்க்கும்போது ஆபிராம் கூட 13 வருஷங்கள் கர்த்தருடைய தொடர்பு இல்லாமல் விலகி போனான்னு பாருங்களேன். அப்போ தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா அவனை மீண்டும், ஏன்னாக்கா அவர் வாக்கு பண்ண தேவன் உண்மையுள்ளவர், விடலை. இவன் வருவான் 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 வருவான்னு பார்த்தாக்கா இவன் அப்படி இல்லை. இந்த குழந்தைய கொஞ்சிருந்தும் இவர் விளையாடுறதும் இவர் என்ன பண்ணுறாரு, இதை வளர்க்கதுமா இருக்கிறார். இப்போ தேவனுக்கு என்னாச்சுன்னா, இப்போ இப்படியே விட்டாக்கா யார் மேலே குற்றம் வந்துடும்னா தேவன் மேலே குற்றம் வந்துடும். ஏன்னா அவர் வாக்கு மாறாதவர். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தாமாக அவர் வந்து தான் என்ன பண்ணுறாருன்னா அவனை கூப்பிட்டு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக என்ன பண்ணு, நடந்து கொண்டு உத்தமனா இரு அப்படின்னு சொன்னபோது இந்த ஆபிரகாம் என்ன செஞ்சார் தெரியுமா, அப்படியே பாத்திரம் விழுந்துட்டார். நான் செய்த தப்பு. நீங்கள் வேணால் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிட்டு பாருங்களேன். 2:3 அதான் சொல்லுது. உடனே ஆபிரகாம் என்ன பண்ணாராம், அப்படியே பாத்திரம் சாஷ்டாமல் விழுந்தாராங்க. ஏன் அப்படின்னா அவர் செய்த தவறுக்கு அவர் கர்த்தருடைய பாத்திரம் விழுந்தார். வாசிக்கலாமா? அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். போதும். அல்லேலூயா. முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு கூட பேசி இப்போ என்ன பண்றாரு, புதிய உடன்படிக்கை பண்றாரு. வாசிக்கலாமா? அடுத்தது, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். போதும். அல்லேலூயா. அப்படியானால் பாருங்க, இங்க இந்த ஆபிரகாமுக்கு தேவனாய் கர்த்தர் அவர் சொல்றாரு, இப்போ சொல்றாரு இல்லையா உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை தான் மீண்டும் என்ன பண்ணுது, 13 வருஷத்துக்கு அப்புறம் வாக்கு தத்துவங்கள், தூரமாக போன வாக்கு தத்துவம் மீண்டுமாய் வந்து என்ன பண்ணுது, இணைஞ்சி இப்போ மீண்டுமாக அவர் என்ன பண்ண, ஆபிரகாம் இந்த வாக்கு தத்துவம்படி நடக்க ஆரம்பித்தார். அப்போ நடுவில் 13 வருஷம் இவர் உத்தமத்திலிருந்து விலகினால இவருடைய ஆசீர்வாதம் இவர் எத்தனை வயசில் பெற்றுக்கொண்டார்னாக்கா 100 வயசில் பெற்றுக்கொண்டார். நம்ம எப்படி இதை பார்ப்போம் அப்படின்னா, அவர் 100 வயசுலையும் அவருக்கு கர்ப்பத்தின் கனி ஆண்டவர் கொடுத்தார். இந்த 100 வயசு ஆக்குனதே அவர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானா இவரே வாக்குத்தத்தை என்ன பண்ணார்னா தூரத்துக்கு போட்டார். தேவன் இல்லை, தேவன் உண்மையுள்ளவர். ஆனால் நம்ம தான் என்ன இல்லை, குறைபாடு நம்ம வாழ்க்கையில். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் நன்மை இல்லை. யோசித்து பாருங்களேன் இல்லையா? வேதத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம் வேகமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் என்னாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். 24ஆம் வசனம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனா இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலேபை மாத்திரம் தேவனாய் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தை சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்க யாக்கோபின் புத்திரர்கள் கோத்திரங்களா வராங்க. கவனிக்கணும். 12 கோத்திரமும் கோத்திர பிதாக்கள் அவங்களுடைய சந்ததிகள், அப்படி கோத்திர பிதாக்கள் சந்ததிகள் இப்படி எல்லாம் வராங்க. அவளோட கூட பல ஜாதியம் வருது. கவனிக்கணும். நீங்கள் வேதத்தில் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் ஒரு 10 முறை வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனம் மாத்திரம் இல்லை, கூட சில ஜாதிகளும் வராங்க. இந்த ஜாதிகளில் ஒருவன் தான் காலேப். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் கோத்திரத்தான் அல்ல, ஆனால் கர்த்தர் இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தார் சுதந்திரிக்க முடியாததை காலேபை வைத்து தேவனை கர்த்தர் என்ன பண்ண சுதந்திரிப்பேன்னு சொல்றாரு. எதனால சொன்னார்னா, உத்தமமாய் பின்பற்றினபடியால். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பிதா அந்த யாக்கோபின் சந்ததியார் என்ன பண்ணல, அந்த இடத்த சுதந்திரிக்கல, கானானை சுதந்திரிக்கல. 2 பேர் தான் சொல்றாரு. யோசுவாவுக்கு என்ன வேலைன்னா, நீ அந்த தேசத்தை என்ன பண்ணும், பங்கிடணும். ஆனால் உங்களோடு கூட ஆரம்பித்த பிரயாணத்தை ஆரம்பித்த யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கானான் தேசத்துக்குள்ளே வர மாட்டாங்க. ஆனால் ஒருத்தன் மாத்திரம் வருவான். அல்லேலூயா. யாருன்னா இந்த காலேப். ஏன் அப்படின்னா உத்தமமாக இருந்தான். அப்போ இஸ்ரவேல் கோத்திர பிதாக்கள்லாம் உத்தமமாக இல்லை, புறஜாதியான கேனானியனாகிய எப்புனியின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் உத்தமனா இருந்தானா. பாருங்களேன், வேதத்தில் அநேக வசனங்களை நம்ம வாசிக்க முடியும். அநேகர் போயிட்டு அந்த இடத்த வேவு பார்த்துட்டு வராங்க. வேவு பார்த்துட்டு வந்தபோது எல்லாம் பொய்யான வாக்குறுதி சொல்கிறாங்க. ஐயோ, நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாதுங்க, 10
தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் போக முடியாது. ஏன்னா அந்த இடத்துல ஏனாக்கியர் போல் இருக்கிறாங்க, நம்மலாம் வெட்டுக்கிளி போல் இருக்கிறோம், அவங்களாம் கஷ்டம், நம்ம யுத்தம்லாம் பண்ண முடியாது. பொய்யான காரியத்தெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. தேவனுடைய வாக்குத்தத்தை என்ன சொல்கிறாங்க அதை அவர்கள் மறந்து போய் இவங்க சொல்கிறத கேட்கும்போது ஜனங்களாம் சூழ்ந்துக்கிறாங்க அவங்கள. அப்போ இந்த காலேபும் யோசுவாவும் சொல்கிறாங்க, இல்லை இல்லை, அவளை விட்டு அவங்கள ஆவி போயிடுச்சு, நம்ம தான் அந்த தேசத்தை சுதந்திரிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த உத்தமத்தில் கர்த்தர் சொன்ன கட்டளையை அவர் என்ன சொன்னார், நீங்கள் போய் சந்திப்பீங்க, அதை சுதந்திரிப்பீங்க சொன்னார். அந்த கட்டளையின்படி அவள் உத்தமமாய் இருந்ததுனால தேவன் இவனுக்கு வாக்கு பண்ணுறாரு, இந்த காலேபும் அவனுடைய சந்ததியாரும் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த கானான் தேசத்தை சுதந்திரிப்பாங்க. அதை பங்கிட்டு கொடுக்கறது யாருன்னா யோசுவா. கவனிக்கணும், 2 பேரையும் நீங்கள் மறந்துடாதீங்க. யோசுவா இயேசுவுக்கு அடையாளம், காலேப் நமக்கு அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது என்னாகும் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் 10, 11, 12 நம்ம வாசிப்போம். அதனால் கர்த்தர் அந்நாளிலே கோபம் மூண்டவராகி உத்தமமா என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டு இருக்கிறார். இங்க வாசிக்கிறோம், உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவள் எதை போய் சேர மாட்டாங்க, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த வார்த்தையை நம்ம ஒரு நாள் மாற்ற முடியாது. கவனிக்கணும், உண்மையாக பெற்றுக்கல. இன்றைக்கு நம்ம கூட அந்த மாதிரி தான். நீங்க உத்தமமாய் பின்பற்றாமல் இருப்போம் என்று சொன்னால் நீங்களும் நானும் பரமகாரனாகிய பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உண்மையாகவே அங்கே நடந்ததுதான். அப்போ யார் இதை பெற்றுக்கொள்ளனா, உத்தமமாய் பின்பற்றின இந்த காலேபும் அவனுடைய சந்ததியார் தான் சுதந்திரித்தார்கள். அவன் ஈக்குவலாக இருந்த எல்லாமே வனாந்தரத்தில் போயிட்டான். புதுசாக பிறந்த பிள்ளைங்களை மீண்டுமாக அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய உபதேசத்தெல்லாம் சொல்லி தான் என்ன பண்ணாங்க, கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போகிறாங்க. ஆனால் இவர்களுடைய வயதில் வந்தவர்கள் எல்லாருமே வனாந்தரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, மாண்டு போயிட்டாங்க. ஏன்னா தேவனை கர்த்தர் சொல்லிட்டாரு, இவங்கெல்லாம் உத்தமமாக நடக்கலப்பா, இவங்கெல்லாம் யாரும் போக முடியாது. கவனிக்கணும், அவங்கள மாத்திரம் இல்லை, நமக்கும் அதே தான். உத்தமமாய் அத்தனை பேர் நடக்காமல் அவர் என்ன பண்ணாங்கன்னா மாறுபாடான வழிகளில் அவர் என்ன பண்ணாங்க, விழுந்து போனார்கள். இன்றைக்கு கூட நம்ம பெரிய கூட்டமாக இருக்கிறோம், நிறைய பேர் தேவ ஜனங்களாக இருக்கிறோம். அவங்களும் எல்லாமே என்ன பண்ணாங்க, எல்லாம் இஸ்ரேல் ஜனங்க தான். ஆனாலும் பாதி பேர் சுதந்திரிக்கல. இன்றைக்கு நம்ம கூட எச்சரிக்கையாக இருக்கணும். பரலோக ராஜ்யத்துக்கு யாருன்னா போயிடலாம் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. உத்தமமாய் நீங்கள் கர்த்தரை பின்பற்றின்னு சொன்னால் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா உங்களை கரம் பிடித்து கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. இந்த யோசுவா இந்த காலேபும் அவர்கள் தான் தலைவர்களாக என்ன பண்ணாங்கன்னா கானான் தேசத்தை சுதந்திரித்தார்கள். இந்த காலேப் எல்லாரையும் விட்டான், யோசுவா பிடிச்சிட்டான். அல்லேலூயா. ஏன்னா தேவனை கர்த்தர் சொல்கிறாரு, யோசுவா தான் என்ன பண்ணுவான், அந்த கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுப்பான் அப்படின்னு சொன்னதை இந்த காலேப் யோசுவாவை பிடித்து கொண்டு கானான் தேசத்தை சுதந்திரத்தது போல கிறிஸ்துவானவர் நமக்கு கானான் தேசத்தை போல பரலோக ராஜ்யத்தை கொடுப்பதற்கு அவர் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம உத்தமமாக இருப்போம் என்று சொன்னால் இவர் கரத்தை பிடித்து நம்ம என்ன பண்ணுவோம், போய் சேர முடியும். அல்லேலூயா. நமக்கு பங்கிட்டு கொடுக்குறவர் அவர். அல்லேலூயா. இல்லையா? வேதத்தில் யோவான் 14ஆம் அதிகாரம் சொல்கிறது, நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், வாசஸ்தலத்தை உண்டாக்குவேன். அப்போ அங்கே நமக்கு உண்டாக்குறார். நம்ம யாரை நம்பி போனோம்னா அவரை நோக்கி பார்த்து நம்ம அவர் கூடவே போயிடணும். அல்லேலூயா. அங்கே எப்படி காலேப் யோசுவாவை கூடவே என்ன பண்ணா போய் சேர்ந்துட்டான் பாருங்களேன். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இந்த பூமியில் உத்தமமாய் நம்ம வாழ்வோம் என்று சொன்னால் விசுவாசு கொண்டு வருகிற எந்த காரியத்திலும் நம்ம விழுந்து விடாதபடிக்கு உங்கள் உத்தமத்தில் தேவனுடைய கட்டளையின் கற்பனையை நம்ம கீழ்ப்படி நடப்போம் என்று சொன்னால் தேவனை கர்த்தர் இந்த பூமியிலும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், பரலோக ராஜ்யம் நம்ம சுதந்திரிக்கும்படி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆகையினால தேவனை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு அவர் சொல்லுகிறார், உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். நடக்கிறவன்னா என்ன, வாழ்நாள் முழுதுமாய் அதில் வாழ்கிறவன். அல்லேலூயா. நடக்கிறவன்னா காலில் நடக்கிறதுல போகிறதில்ல,
உண்மையில் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றிலையும் உத்தமமாய் வாழ்கிறவன் அவன் ரட்சிக்கப்படுவான். எது வரைக்கும்னா பரலோக ராஜ்யத்தில் வர்ற வரைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ரட்சிப்பு நமக்கு ஒன்று முடிவு பிறந்து நமக்கு நம்முடைய சரீரத்தினுடைய முடிவாக இருந்தாலும் கர்த்தருடைய வருகையாக இருந்தாலும் நமக்கு ஒரு ரட்சிப்பு ஒன்று காத்திருக்குது. ஹல்லேலூயா. அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணுமா? உத்தமமாய் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம தொடர்ந்து இந்த வேத பகுதியை நம்ம வருகின்ற நாட்களில் நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் கண்களை மூடி இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள், எந்தெந்த காரியங்கள்லாம் கர்த்தருடைய கட்டளைகளை மீறி நம்ம நடக்கிறோம். வேதத்தில் நமக்கு எதையெல்லாம் ஆண்டவர் செய்ய வேணாம், இதெல்லாம் செய்யாத, அதெல்லாம் செய்யாத என்று சொல்லி இயேசு கிறிஸ்து எத்தனை காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் தெரியுமா? வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா வேதத்தில் நம்மை தீட்டாக்குகிற காரியம், நம்மை அசுத்தமாக்குகிற காரியங்கள் அநேகம் உண்டு. இதெல்லாம் நம்ம செய்யாதீங்க, இது உங்களை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகிற எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணுமா? விட்டு கர்த்தருடைய நன்மையான காரியங்களை நாம் நிலைத்திருந்து நாம் வாழும்போது தேவனாய் கர்த்தர் இந்த பூமியில் மாத்திரமல்ல பரலோக ராஜ்யம் தேவனாய் கர்த்தர் நம்மை அவர் கைவிடாமல் நம்மை அழைத்து கொண்டு போவதில் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி எழுந்து நிற்கலாமா? இந்த நாளில் கூட தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நாம் ஜெபித்து முடிப்பதற்கு முன்பாக தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரே என்னையும் உத்தமனாய் மாற்றுங்க கேட்க போகிறோம். எல்லாம் எழுந்து நின்று எல்லாம் எழுந்து நிற்கலாமா? இந்த நாளிலும் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே என்னையும் ஆண்டவரே உம்மை போல, ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் உத்தமனாய் வாழ்ந்தார். அன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலும் நாமும் கூட உத்தமனாய் வாழ அவர் விரும்புகிறார். இது நமக்கு கட்டளையாக கொடுக்கிறார். ஆகையினால தேவனாய் கர்த்தர் அவருடைய உத்தமத்தின்படி நம்ம வாழும்போது நம்மையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்த அவர் வல்லமையுள்ள தேவன். எல்லாம் கண்களை மூடி அப்பா என்னையும் ஒரு விஷயம் கூட நீங்கள் எல்லாம் கேட்கலாமா? ஆண்டவரே நான் கூட உடைய கட்டளையின்படி உண்மையும் உத்தமமாய் நான் நிலைத்திருக்கிறவளை மாற்றுங்க. உடைய கட்டளை விட்டு நாங்கள் மீறக்கூடாதப்பா. நாங்கள் வழுவாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நம்ம கேட்கலாமா? நீர் வைத்திருக்கிற இந்த உத்தமத்தில் நாங்கள் கடைசி வரையிலும் நாங்கள் ஆண்டவரே வழுவாமல் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்கலாமா? கர்த்தர் எதிர்பார்க்குற இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏன் நன்மை வரலை, இன்றைக்கு கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆனால் தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு வேதத்தின் மூலமாக உங்களோட கூட இடைப்படுகிறார். நீங்கள் எந்த காரியத்தில் கர்த்தருடைய கட்டளை மீறுறீங்கன்னு யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் இந்த பூமியில் நீங்கள் அதை சரி செய்து கொள்ளுவின்னு சொன்னால் உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் காண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த நாளிலும் தேவரே எங்களை ஆண்டவரே உத்தமமாய் வாழும்படி செய்து தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் எங்களை பங்குள்ளவளாய் மாற்றுகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே இதோ நாங்கள் உத்தமமாய் வாழும்போது எங்களை நீர் கைவிடாமல் எங்களை கரம் பிடித்து ஆண்டவரே ராஜா இந்த பூமியில் எல்லா நன்மைகளையும் பெற்றவள மாத்திரமல்ல பரலோக ராஜ்யத்தையும் நாங்கள் சுதந்திரிக்க தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறீரப்பா. நாங்களும் உம்மை போல கிறிஸ்துவை போல இந்த பூமியில் உத்தமமாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. தேவனுடைய கட்டளைகளை நாங்கள் வலது பக்கம் இடது பக்கம் நாங்கள் விழாமல் நீர் வைத்திருக்கிற பாதையில் நாங்கள் சரியாய் ஓடி முடிக்க உதவி செய்யுங்கப்பா. வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல போராட்டத்தை நான் போராடி என் ஓட்டத்தை முடித்தேன். இன்றைக்கு நம்ம சொல்ல முடியுமா? நல்ல போராட்டத்தில் இருக்கணும்னு சொல்ல முடியுமா? சொல்லி யோசிச்சு பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலால் சொல்ல முடிஞ்சு. இன்றைக்கு நம்ம கூட நமக்கு இஷ்டமான பாதையில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தில் நாம் சரியாய் ஓடி நம் ஓட்டத்தை முடிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கு முன்பாக நீங்கள் உத்தமமாய் வாழும்போது கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்து அவர் பரலோக ராஜ்யத்தையும் அவர் கொடுத்து உங்களை ஆஸ்வதிக்க வல்லமையுள்ள தேவன். நீங்கள் உத்தமமாய் வாழும்போது அவர் கைவிடாமல் அவர் நம்மோடு கூட இருந்து அவர் சகல நன்மைகளையும் நமக்கு தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் நல்லவராக இருக்க. எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரே இந்த நாளிலே கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை உத்தமமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பல காரியங்களை நான் விழுந்து போயிருக்கிறேன். தேவனுடைய கட்டளை நான் மீறி இருக்கிறேன் ஆண்டவரே. பொய்யான காரியங்களை நான் கேட்டு விழுந்திருக்கிறேன் ஆண்டவரே. சர்ப்பம் எங்களை வஞ்சித்து இருக்குது ஆண்டவரே. ஆசைகளை நம்பி ஏமாந்திருக்கிறேன் ஆண்டவரே. பல காரியங்களை நான் நேசித்து உண்மை நான் விட்டுட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே பல காரியங்களுக்காக ஆண்டவரே அப்பா நான் உண்மை தேடுகிறது இல்லை.
ஆண்டவர் பல காரியங்களை ஆண்டவரே நேசித்து, ஆண்டவரே உம்மை விட்டு நான் தூரமாக இருக்கிறேன்ப்பா, உங்களுடைய உத்தமத்திலிருந்து நான் விலகி இருக்கிறேன், என்னை மீண்டுமா சேர்த்துக்கொள்ளுங்க கேட்கலாமா? ஆபிரகாம் அன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பாத்திரம் விழுந்தபோது மீண்டுமாக தேவனை கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தை உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்.